அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 691வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வள்ளுவம் 53வது அதிகாரம் பார்க்க போறோம். சுற்றம் தாழல். சுற்றம் தாழல்ன்றது நம்ம இன்னைக்கு அதிகாரம் 53வது அதிகாரம் எப்படியே கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 53 அதிகாரம் பார்த்திருக்கோன்றது மிகப்பெரிய செய்தி தான். சுற்றம் அப்படின்னா என்ன? இதுதான் இன்றைக்கு நம்ம எப்படியெல்லாம் சுற்றங்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்கன்றதுதான் சொல்றாரு. ஆக்சுவலா சுற்றம்ன்றது இந்த இடத்துல சொந்தத்தை குறிக்கல இல்ல சார்? சொந்த மட்டமா குறிக்கிறார். நம்மள சுற்றுவட்டத்துல இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஆனா முதல்ல இருக்க ஒரு உற்றவர் உற்றான் அப்படின்னு வரல, உறவுங்கிறதுல தானே வருது சுற்றமே. அவர் உற்றானை பத்தி பல இடத்துல சொல்றார். உற்றான் உழைச்செல்வான், உற்றான்னா பிணி உற்றான்னு சொல்றார். அதாவது நெருக்கமானவங்க அவனுக்கு வந்துருச்சு, அவன் தான் உற்றான். மருந்து பிணிதீர்ப்பான், உழைச்செல்வான், நாற்பால் கூற்றே மருந்தினார். அப்ப உற்றான்னா உறவானவன். எப்படி வேணும், இப்ப இணைய உறவாகி இருக்கும் அந்த மாதிரி. முதல் குரல் படிக்கலாமா சார்? படிச்சிருங்க சார். ஒண்ணு சொல்லணும். அதாவது இந்த லீகல் டேர்ம்ஸ்ல மெடிக்கல் பிராக்டிஸ்லயும் நெக்ஸ்ட் ஆஃப் கின் ஒண்ணு, மற்றது நியரஸ்ட் ரிலேட்டிவ் ஒண்ணு. நியரஸ்ட் ரிலேட்டிவ்னா தான் அவங்களோட மனைவி, புருஷன், பிள்ளைன்னு வேணும். நெக்ஸ்ட் ஆஃப் கின்னா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கலாம். உங்க பக்கத்து அதுதான் கேட்டேன். நான் அதுதான் கேட்டேன். ஆக்சுவலா சார்கிட்ட கேட்டது சுற்றம் அப்படின்றது இந்த இடத்துல பல குரல்ல சொல்லிக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா உறவினர் மட்டும் சொல்லல. ஆக்சுவலா பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மள நெருங்கி இருக்கிறவங்க, திடீர்னு எல்லாரும் நிறைய உறவுகள் சேரும்ன்றப்ப இது எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இணையத்தை சார் வந்துட்டாரா? அது இதுக்கு போயிட்டாரு. பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அழகான வார்த்தைகள். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்ணே உள. ஒருவன் வரிவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த பழைய உறவை பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. ஏழை ஆயிட்டாலும் நோண்டி ஆயிட்டாலும் சுற்றத்தார் நம்ம கிட்ட பேசுவாங்களா சார்? பேசணும். நாங்க எப்பயுமே ஒன்னா இருந்தோம் அப்படி இருந்து என்னோட உறவு தான் அவரு. நல்லா இருக்கிற போது மட்டும் தெரிஞ்சிடாத, எப்பயுமே சுற்றத்தார இருக்கிற உண்மையான சுற்றமா இருக்கிறவங்க பேசுவாங்கன்றதுதான். ஆக்சுவலா ரொம்ப ரேர தானே சார் இருக்காங்க. வேற தானே வறுமை வந்துட்டா யார் சார் எல்லாம் ஓடிடுறாங்க சார். அதுதான் வறுமை வந்துட்டாக்கா பாக்குற கூட பார்க்காம எங்க சார் சுற்றத்தார கிட்ட வர்றாங்க. நல்ல அந்த மாதிரி சுற்றம் அமைகிறதான் சொல்றாரு. அதாவது நல்ல விதமா அமைகிற சுற்றம் நம்ம அமைச்சுக்கிட்டா எப்படி அமைச்சுக்க முடியும்? அப்போ குடுக்கறதுல பேச்சுல தான் அமைச்சுக்க முடியுங்கிறாரு அவர். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பேசுற இது பூராத்தையுமே நம்ம அவன்கிட்ட இருக்க செல்வத்திலையும் அவன்கிட்ட இருக்கிற ஒரு அவனுடைய பேசுகிற முறையை வச்சுதான் சுற்றம் அமையுதுங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றாரு. எவனையாவது கடுத்தது காட்டு முகம்னு சொல்றோம்ல, மொப்பக்குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்துங்கிறார்ல. சுற்றத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இந்த இதுல ரொம்ப அழகா பின்னாடி வருது. அதனால தழால் அப்படின்னா தழுவுதல்னு அர்த்தங்க. சுற்றம் தழால் அப்படி இருக்கணும் சார். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறாங்களான்றதா இந்த கேள்வி சார். அப்படி இல்ல அது நம்ம தான் அமைக்கணுங்கிறாரு. அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பழமை பாராட்டுதல் நம்ம தான் அமைச்சுக்கணுமே ஒழிய அவன் வர்றானா எவன் வருவாங்க, ஒருத்தர் வர மாட்டான். அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு நம்மகிட்ட இருந்து பெனிஃபிட் வேணும், அதான் செல்வம். அவனுக்கு என்ன வேணும்? நம்மகிட்ட இருந்து மதிப்பு அக்கறையும் வேணும். இது மூணையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது சுற்றமாக அமையுங்கிறோம்.
சுற்றம் நம்ம அமைச்சுக்கலாம். உற்றதுதானே சொல்றாரு. இப்ப சுற்றம், இப்ப நம்ம இங்க நம்ம தளம் ஒரு சுற்றம். நிறைய இப்ப ஒவ்வொருத்தரையா நம்மளுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் பேசுறோம். அவர்களுடைய ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேஜ் அது வளருது. அது மாதிரி அப்புறம் இப்ப எல்ஐசி எனக்கு ஒரு பெரிய சுற்றம். எல்ஐசில இருந்த நண்பர்கள், அதை வச்சுதான் நம்ம 40 வருஷம் இருந்தோம். அதுல ஒரு சுற்றம் அமையுது. அடுத்தது இப்ப ட்ரைனிங்னு போற போது அதுல ஒரு சுற்றம். அது எத்தனையோ ஆசிரியர்கள் நான் பள்ளிகளுக்கு போற போது சுற்றமாக அமைகிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சுற்றம், முக்கியமான சுற்றம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், எப்பவும் பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டரா, அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவார். அது அது நேச்சுரலா அமைஞ்சது. அதனால மனைவி நேச்சுரலா அமைஞ்சது இல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட அன்பால வர்ற உறவு தான் அது. அப்ப நேச்சுரலால வந்த உறவு இருக்கு, அன்பால வந்த உறவு அல்லது சூழலால வந்த உறவு இருக்கு. அந்த உறவை நம்ம போற்றி வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு உட்கருத்துன்னு நான் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் போற்றி வச்சுக்கணும். இன்னைக்கு பேசுறோம் நம்ம பல ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பேசுறோமே, HR அவ்வளவையே அழகா சொல்லிடுறாரு. அதான் இதுன்னா என்னுடைய இதுவா இருக்கு. வாங்க சார், நடராஜ் சார். நம்பிக்கைக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நம்பிக்கைக்கு அவங்களதான் நீங்க கின்ஷிப்பா இருப்பீங்க. அது கூட நாம தான் செலக்ட் பண்ணணும். இந்த அமெரிக்கால இருந்த ஒரு சோப் இருந்தது இல்லையா, டைனஸ்டின்னு சொல்லி, அதுல சொல்றாங்க ஒரு வசனம், பிளட் இஸ் திக்கர் than water, oil is thicker than both. ஆயில் அது உள்ளபடி அதான் இருக்கிறதுலயே இதை விட குறைச்சல. ரொம்ப பிடிச்ச இல்லையா? என்ன சொன்னாரு தெரியல. சார், blood is thicker than water. புரியுதுங்களா? ஆயில் இஸ் திக்கர் தென் போத். வாட்டரை விட பிளட்டையும் விட ஆயில் வந்து திக்கிறது. அது எதுக்காகன்னா அந்த சோப்பு விளம்பரத்துக்காக அவன் சொல்றான். ஆயில் வச்சு அவங்கதான் சோப்புல இருந்த கதாபாத்திரங்க. அதுதான் சொல்ல வர. 1980s தான் அது வந்தது. முதல் ஆயிலுக்குள்ள பவர் வேற எதுக்கு இல்லையே. இன்னைக்கு வார்ஸே ஆயில் வாரா தானே இருக்கு. எல்லாத்துக்கும் பவர் தான். பவர் ஆயில் இல்லைன்னா சமையலே இல்லை இன்னைக்கு. ஆயில் இல்லைன்னா சமையல் இல்ல, ஆயில் இல்லைன்னா கடைகள் இல்ல, ஃபுட்டு இல்ல, ஆயில் இல்லைன்னா கண்ட்ரி இல்ல, ஆயில் இல்லைன்னா எந்த நாடும் இல்ல. ஆயிலும் போயிடும் இல்லையா? ஆயில் இல்ல, ஆயிலும். ஆமா, ஆயில் நிறைய இருந்தா ஆயிலும் போயிடும். அதாவது நல்ல குரல், முதல் குரலே வந்து நல்ல குரல். வாசிங்க படிங்க சார். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதலும் கற்றத்தார் கண்ணே உல. சுற்றத்தார் கண்ணே உல. தப்பா படிச்சிட்டேன் நான். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்ணே உல. பற்றற்ற அப்படின்னா ஒண்ணும் இல்ல அவன்கிட்ட. அவன் நல்கூர்ந்தார் ஆயினும்னு சொல்லுவாரு. அவன் வறுமைக்கு வந்துட்டான். இருந்தாலும் அந்த பழமைய நமக்கு அவங்க வேண்டியவங்க முந்தி இருந்தவங்க அது மற்றவங்க செய்ய மாட்டாங்களாம். அப்ப எவன் பாராட்டுறானோ அவன் தான் சுற்றம். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அந்த சுற்றத்தார்னா அவன் இப்படி இல்லாம போனால் கூட அவன் நமக்கு வேண்டியவன்னு நினைச்சாதான் அவனுக்கு இது உண்டு. இந்த ஒருத்தர் அவர் கவிஞர் சொன்னனே, அவர் எழுதுறாரு, கேளுங்களேன். பெரியவன் இவன் என்று பேரெடுத்தும் பின்னாடி பெருஞ்செல்வம் தான் இழந்தே வறியவன் ஆன பின்னும் வாழ்த்துரையால் வகையறிந்து பாராட்டும் சுற்றமுமே
அரிய பல பேராக அமைவதனால், அரிய பல பேராக அமைவதனால் அவனியிலே உரைகின்ற உயிர்களெல்லாம் உறவினையே உயர்வாக மதிப்பதுண்டு. இந்த பாராட்டுதல்னு சொல்றாங்கல்ல, உறவினையே உயர்வாக மதிப்பதுண்டு, ஊக்கத்திலே மனதிலே பதிப்பதுண்டுன்னு எழுதுறார். ஒரு தமிழ் ஆர்வலரு. நான் அவர் எழுதுறாரு முன்னுரையில, நான் தமிழ்ல புலவன்லாம் கிடையாது, என்னுடைய ஆர்வத்தால எழுதுறாரு. அதனால பழமை பாராட்டுதல், பாராட்டி அவன் வறியவனானாலும் செய்யறதுமே சுற்றத்தார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாராட்டுறவனை நம்ம சுற்றம்னு வச்சுக்கலாம். அப்படி பாராட்டாம சிவகுமார் சொல்ற அவங்க மாதிரி இருந்தா அவனை அவ்வளவுதான், சுற்றத்துல இருந்து நீக்க வேண்டியதுதான். நீக்க வேண்டியது இல்ல சார், பாராட்டது இருந்தாலும் அவங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. அவங்களே ஓடி போயிட்டாங்களே. அவங்க இருந்தாதான் அவங்களுக்கு வராது இல்ல, எப்பயுமே பாராட்டணுன்ற அந்த எண்ணமே இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்டே வர போறது இல்ல. பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற அவையாருடைய பாட்டு அற்ற குளத்து அருநீர் பறவை போல, குளத்துல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பூரா ஓடி போயிடும். அப்படி பறவைலாம் ஓடி போயிடும். ஆனா கொட்டியும் ஆம்பலும் அங்கதான் இருக்குங்கிறார். அப்படி இருக்கவன் தான் சுற்றத்தாருன்னு அடுத்தாப்புல அவையார் சொல்றாங்க. ஓடி போனவெல்லாம் சுற்றம் இல்ல. அருநீர் குளத்துல நீர் அத்து போச்சுன்னா இந்த பறவை மத்ததெல்லாம் ஓடி போயிடும், அங்கதான் இருந்துச்சு வண்டினா. ஆனா இந்த ஆம்பலும் தாமரையும் கொட்டி கிழங்கு, கொட்டிங்கிறது ஒரு கிழங்கு, அதெல்லாம் எங்க இருக்கும்? அந்த பூமியில அங்கேதான் இருக்கும். அதனால அந்த கொட்டி கிழங்கு போலவர்கள் உண்டு அப்படிங்கறதுதான் அங்கதான் இருக்கும். நல்ல உதாரணம் தான் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு அதுதானே நம்ம இயற்கையா இருக்கிறது. இந்த உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு இப்ப 4 பேர் உறவுன்னு சொல்றோம்னா யார சொல்றோம்? நம்மளோட எப்பயுமே ஒரு கூடவே பயணிக்கிறவங்களை மட்டும்தானே உறவுன்னு சொல்றோம். நம்ம கூடவே பயணிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இப்ப நமக்கு ஜூம்ல உறவுகள் யாருன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் டக்கு டக்குன்னு ஊரெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரில ஒரு பேரு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் இப்போ அந்த அந்த கனெக்ஷன். 2வது குறள் படிச்சலாமா? விருப்பரா சுற்றம் விருப்பு அராச்சுற்றம். அதாவது விருப்பு அராச்சுற்றம், அதாவது விருப்பு அறுதல். எப்ப விருப்ப அறுத்து போச்சு? அவன்கிட்ட பணம் இல்ல, விருப்பம் அத்து போச்சு. விருப்பம் அராச்சுற்றம் இயையின் அப்படின்னாரு. ஏற்பட்டால் அவரே சொல்றாரு அது இயல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இயந்தால், அப்படி ஒரு சுற்றம் நமக்கு அமைந்தால் அருப்பரா வணக்கம் பலவும் தரும். நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்க ஒரு நல்ல நண்பரே அந்த விருப்பம் அறாம நம்மளோட இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய அதாவது பெரும் நன்மைகள் ஏற்படும். அருப்பராக்கம் பலவும் தரும். அதாவது சொல்ல முடியாத அருப்பராங்கிற போது அது என்ன சொல்றது? அந்த ஆக்கத்தை நான் விவரிச்சு கூட சொல்ல முடியலைன்னு அவர் சொல்றாரு. அருப்பராக்கம் பலவும் தரும். எல்லாமே அன்பு, அன்பு பத்தி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்பு நீங்காத சுற்றம், அன்பு நீங்காத இத அப்படின்றது தான். பேசுங்க ஒருவனுக்கு அன்பு நீங்காத சுற்றம் மட்டும் அமைந்து விடுமானால் அவனுக்கு அது வளர்ச்சி குறையாத செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும். அப்படி ஒரு சுற்றம் அமையணும். அப்படி அமைஞ்சிட்டா அவனுக்கு வளர்ச்சி குறையாத செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும். என்னால கற்பனை கூட இருக்க முடியாத ஒரு எனக்கு இதெல்லாம் எனக்கு அவ்வளவு அன்பு அன்பு நீங்காத சுற்றம் எங்க சார் இருந்தாங்க? அன்பு நீங்காத சுற்றம் மட்டும் அமைந்து விடுமானால் அவனுக்கு அது வளர்ச்சி பலவற்றை கொடுக்கும்.
அது அமைய மாட்டேங்குது. அப்படி மாத்திரம் ஒண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப சிறப்பு தரும்னு சொல்றாரு. அது எப்படி அமையும்ங்கிறதுக்கு பின்னாடி சொல்றாரு, வழி சொல்லி தர்றாரு. வழி சொல்லி அரும்பு மலர் என்று சொல்றதா அந்த மலர் பாச மலர்ன்னு சொல்றது அது அண்ணன் தங்கச்சிக்கு. ஆனா பாசம் மலர் தான் அந்த பாட்டு வருது இல்லையா? அன்பு மலர், ஆசை மலர். இல்ல அரும்பு இல்ல சார், அருப்பரா. அரும்புன்னு அரும்பு மலர்வதை போல் வளர்ந்து அரும்பு அறாங்கிறாரா? ரைட் 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 ரைட். அரும்பு அறாவ அருப்பரான்னு சொல்லாதுங்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அது அரும்பு மலர்வதை போல் வளர்ந்து நன்மை பயக்கும். அருப்பு அரா. தெரியல. எந்த நிலையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருக்கு ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக அமையும்னு கலைஞர் எழுதுறார். அதுதான் எந்த நிலையிலும் சொல்லிட்டாரு பாருங்க, அதுதான் முக்கியம். அருப்பரா. எந்த நிலையிலும் யாரெல்லாம் இருக்கிறாங்களா நமக்கு அந்த மாதிரி? நாளைக்கு ஒருத்தர் சொந்தக்காரர் வரேன்ட்டாங்க சார். உடனே எனக்கு எப்ப வருவீங்க, எதுக்கு வர்றீங்க, வர்றது வந்து மத்தியானத்துக்கு மேல வாங்க, இப்படி எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு சார். நீங்க சாப்பாடு நேரத்துக்கு வந்துடாதீங்க, இப்படி எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு, அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கு. என்னுடைய நிலைமை என்ன சொல்றேன் நானு. இல்ல அது ஒவ்வொருத்தரோட வரவுகளை பொறுத்தும் வர நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி எங்க உடல்நிலையும் அதுதான் நம்ம சூழ்நிலை பொறுத்து இருக்குல்ல. சூழ்நிலை உடல்நிலை இப்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டோம்னா அதுல உடல்நிலை அடங்கிடும், எல்லாம் அடங்கிடும், எல்லாமே அடங்கிடும். ஆமா, நம்ம உடல்நிலை, நம்ம வீட்டுல இருக்கிறோமா இல்லையா, வெளியில போயிட்டு வரமா இல்லையா, நம்ம வீட்டுல காலையில அன்னைக்கு வேற யாருன்னா இருக்காங்களா, வந்திருப்பாங்களா, இத்தனை விஷயங்கள் அதுல அடங்கிடுது, எல்லாமே அடங்கிடுது. சூழ்நிலை ஒரே வார்த்தை. இதுல இன்னொன்னு விருப்பம் சொல்லிட்டாருல, ஒருத்தரை இப்ப நம்ம மேல நம்ம லவ் பண்றவங்க அல்லது நம்ம மகனேன்னு வச்சுக்கோங்க, மகளேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு பேரை வந்தான்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, உங்க பேத்தி வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அது விருப்பரா சுற்றம். அது அதாவது மகிழ்ச்சி சார், அப்ப அவங்க எப்ப சொல்லிட்டு வரணும்னா அவசியம், நமக்கு விருப்பம் தான் இங்க முக்கியம். இப்ப புதுசா இந்த வர்றோம்னு இப்ப சொன்னாங்கல்ல ஒருத்த, அவங்க மேல நமக்கு விருப்பத்தினுடைய அளவை நம்ம பாத்துக்க வேண்டியதுதான். இப்படி வந்து தொல்லை பண்றானே நினைக்க ஆரம்பிச்சா நமக்கு அவன் மேல விருப்பம் குறைவுன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்ல. ஜென்ரலாவே நமக்கு தெரியும், வரவங்களை பொறுத்தும் இருக்குது. அது அவங்க எப்படியாப்பட்டவங்க வராங்கன்றத பொறுத்தும் நம்ம அந்த நிலையில நம்ம பேசுவோம் அவங்கள. அதாவது இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு சுற்றம் தழால், சுற்றம் தழுவுதல் அல்லது ஆதரித்தல்னு சொல்றாங்க. அது யாரு செய்யணும்? சுற்றம் செய்யல, நம்ம தான் தழுவுறோம். அதாவது நம்மளுக்குதான் அவர் சொல்றாரே ஒழிய, தழுவ சொல்றாரே ஒழிய அடுத்தவங்களுக்கு அவை மறு வராம போகும். அத பத்தி நம்மளால கேரண்டி இல்ல. ஒரு பாசமான அன்பாவும் இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் வருவாங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க, எப்பயுமே வருவாங்கன்றது அந்த ஒரு இது சொல்றாங்க. அது அடுத்த குறள் போயிடுவோம். ஒருத்தர் சொல்றாரு, சுற்றத்தார் இயல்பு அவரை பேணும் விதம், பேணுவதற்கு பயன் பிரிந்த சுற்றத்தை ஏற்றுக்கொள்கிற முறைமை போன்றவற்றை இவ்வதிகாரம் விளக்குகிறதுன்னு சொல்றாங்க. நல்ல காலத்திலும் சரி கெட்ட காலத்திலும் சரி வந்து சுற்றி நிற்பவர் சுற்றத்தினர் ஆவர். சுற்றம் ஆக்கம் தரும், பக்கபலமாக இருக்கும். மாந்தர் அனைவருக்கும் சுற்றம் உண்டு, உறவினர் நண்பர் அல்லாதவர்களுக்கும் இதனுள் அடங்கும். ஒருவாறு வாழ்வின் உள்வட்டத்தில் இருந்து கொண்டு அவரது செயல்பாட்டில் பங்கு கொள்பவர் அனைவரும் சுற்றமேன்னு சொல்றாரு. சரி, அடுத்த குறளுக்கு போலாம். அளவில்லாதவன் வாழ்க்கை
குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று அளவில்லாதவன் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று. மூவா சொல்றாங்க சுற்றத்தாரோடு மனம் கலந்து படிக்கிறீங்க. அளவில்லை, இது அளவளாவு அளவலா ஓஹோ அளவில்லாத இப்ப அளவலா இல்ல அளவளாவணியா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அளவளாவி மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கலந்து உரையாடிங்கிறதுக்கு அளவளாவி. இப்ப நாங்கெல்லாம் பயன்படுத்த அந்த சொல்லு அளவளாவுதல், அளவளாவி மகிழ்ந்தான். அவங்க வந்தாங்க, அதாவது ரொம்ப தமிழ் ஒரு அதாவது பேசிக்கிட்டு இருந்தோம், கலந்துரையாடினா அதெல்லாம் சாதாரண. இது அளவளாவி மகிழ்ந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இலக்கிய தரத்தமா எழுதணும்னா அளவளாவுதல். கூட சொல்லுவோம், நம்ம ஒரு காலத்துல நம்ம கூட சொல்றோம், அவரு அவங்க ஃப்ரெண்டோட அளவலாவிட்டு இருக்காரு அப்படின்னு. அளவளாவி அதுதான் பேசிட்டு இருக்காருன்றதுதான், கூட கலந்துரையாடி இருக்காருதான். அவனுடைய வாழ்க்கை குளவளாக கோடின்றி நீரிறைந்த அற்று. குளத்துல கரை இல்லை, கரை இல்லாட்டி நீர் எப்படி நிறையும்? அது என்ன அப்படி பறந்து போயிடும். பறந்து போய் அது நிக்காது. அதாவது இப்ப கரை பள்ளத்துல குளத்துக்குள்ள ஒரு கரையோட இருந்துச்சுன்னு வச்சுங்க, கரை உயர வரப்பு உயர ஒன்னொன்னா சொல்லுவாரு, வரப்பு உயர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்குள்ள என்ன நிக்க? தண்ணி நிக்க, அங்கே எல்லாம் விளையும். இப்ப வரப்பு இல்லை, வரப்பு இல்லாட்டி அது வயலா? அதான் அந்த அளவு, அந்த அதுக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது கோடு இல்லை அப்படின்னா அந்த கரை இல்லாத ஒரு நீர்நிலை, கரை இல்லாத நீர்நிலை அப்படியே பறந்து எங்கேயாவது போய் அது அப்படியே ஆவியா போய் பயனில்லாம போயிடும். ஒரு வரப்புக்குள்ள இருந்து தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே விளைவு நல்லா இருக்கும். அதுதான் சொல்றாரு. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாரு? உதாரணம் தான் இது. அளவலாவல் இல்லாத, நீங்க கலந்து பேசாத உறவு, டச்சுன்னு இப்ப சொல்றோம். இப்ப டச்சுல ஒரு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம். அந்த டச்சுல வரலைன்னா அதை விட்டுடுவோம். இப்போ ஒரு 10 நாள் நம்ம இதுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜூம் மீட்டிங்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுவோம், சரி அப்படின்ட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. அது மாதிரிதான் உறவுகள்னு சொல்றாங்க. உறவுகளை பேணணும்னா அந்த டச் அளவலாவுதல் அப்படி இருக்கணுங்கிறது அவர் தர்றது நமக்கு பாடம். யாரையாவது நீங்க டச்சில் இருக்கணும்னா அவரை கூப்பிட்டு 2 வார்த்தை நல்லா இருக்கீங்களாச்சு பேசணுங்கிறாங்க. அதுதான் அந்த அளவலாவுதல். நம்ம குழுவிலேயே இப்ப தொடர்ந்து பயணிக்கிறவங்க ஒரு பக்கம், முதல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்தவங்க இப்ப வர்றதில்லை. ஆனா இதுல இருக்கிறாங்க, குரூப்ல இருக்கிறாங்க, குரூப்ல இருக்காங்க. ஆனா குரூப்ல இருந்தாலும் பேசாதவங்க பலர் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்டாக்டும் கிடையாது, அவ்வளவுதான். ஏதோ இருக்கிறாங்கன்றது தெரியும், தவிர ஒரு காலத்துல ஒரு டைமுக்கு அப்புறம் எடுத்துருவோம். அப்ப ஏன் அந்த கனெக்ஷனே இல்லைல்ல. அந்த மாதிரிதான் அது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்றது. இவரு என்ன சொல்றாரு, நம்ம கவிஞர் எழுதியிருக்கவரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, அவுட் ஆஃப் டச் அவுட் ஆஃப் மைண்ட். கரெக்டா சொன்னீங்க, அவுட் ஆஃப் டச் அவுட் ஆஃப் மைண்ட். டச் இல்லைன்னா அவர் மைண்ட்ல இருந்து போயிடுறாங்க. நல்ல ஒரு வார்த்தை. அது உண்மை சார். அது அவுட் ஆஃப் டச் அவுட் ஆஃப் மைண்ட். நீர் நிறைந்த குளமாக இருந்திட்டாலும் நீள் கரையும் இல்லாத நிலையே என்றால், நீள் கரையும் இல்லாத நிலையே என்றால் ஊர் புகுந்து உயிர்களெல்லாம் மாய்ந்து போகும். அது ஊருக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிடும், இல்லாட்டி கரைக்குள்ள நிக்க. உள்ள சுகம் எல்லாமும் ஓய்ந்து போகும். உள்ள பார்ப்புகழும் அறிஞர்களாம் சேராமாந்தர் பகுத்தறியும் அன்பினையே இழந்தே வாழின். அங்கே பகுத்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது உதவுது, இல்லாட்டி எல்லாரையும் போய் அழிச்சிருதுங்கிறது தான். பகுத்து அறியாம போயிருந்தனர். நேருலகம் பகைவரெல்லாம் மாறும் நெஞ்சமதில் நீங்கிடாத வடுவாயிரும் சொல்றார். ஒரு ஸ்டெப் அதிகமா யோசிச்சிருக்காரு.
ஸ்டெப் அதிகமாக யோசிச்சிருக்காரு. வெளியில போய் எல்லாரையும் அழிச்சிருங்கிறதையும் கரை ஒரு 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 தண்ணி இருக்கிற இடத்துல அந்த கரை இருந்தாதான் அது கட்டுக்குள்ள இருக்கும். அதுதான் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், நமக்கு பயன்படவும் செய்யும். அந்த கரை இல்ல அப்படின்னா என்ன கதி ஆகும்ன்றதுதான் இது. அந்த மாதிரிதான் உறவுகள் இது கரெக்ட் பண்றாரு. அந்த கரை இல்லைன்னா என்னெல்லாம் விளைவுகள் வருமோ அதே மாதிரி விளைவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம பார்க்கிறோம். அதாவது கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு, ஆசலம் புதி ஐம்பொறி வாழியும் நெறியின் புறம் செலா கோசலம்னு எழுதுற. ஆசலம் புரியும்னா எப்படியும் ஆடிக்கிட்டே இருக்கான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்கான். அது கெடுதல் சொல்லலாம். ஆசலம் புரி ஐம்பொறி வாழி, 5 பொறிகளும் நெறியின் புறம் செலா கோசலம். நெறி, அது நெறிக்குள்ள அந்த கட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ரொம்ப எக்கச்சக்கமான ஒரு தன்மையோட சூழ்ச்சிருந்தான்னா அது நெறிக்குள்ள இருக்கு. அடுத்தவ மனைவிக்கு அடுத்ததுக்கு ஆசைப்பட்டு வெளியில போனான்னா அவன் வெளியில போயிடான். அப்போ அந்த ஐம்பொறி வாழிக்கும் நெறிக்குள்ள இருந்தா தான் எல்லாம். அதைத்தான் சொல்ல, அது கரைக்குள்ள இருக்கணும் நீரு. கரையெல்லாம் கோடின்றி தொட்ட குளமா இருந்தா அதுல தண்ணி தங்காது, இவர் வெளியில போய் அழிச்சிருங்கிறது தான். போலாமா? அடுத்த குறள் 524 சார். 524. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். சுற்றத்தால் சுற்ற பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். அப்ப இதுல கிளியரா ஒண்ணு சொல்லிட்டாரு, கொடுத்தா தாண்டா. அதாவது ஒருத்தங்கிட்ட செல்வம் இருந்தா அத சுற்றத்தாருக்கு கொடுக்கணுங்கிறாரு. சுற்றத்தால நீ சுற்றப்படணும்னா நீ செல்வத்தை கொடுக்கதான் வேணும், அல்லது உங்ககிட்ட இருக்கிறதுகளை கொடுக்கதான் வேணுங்கிறார். நடராஜர் ஐயா சொல்லுங்க. இதுல அதான் சுற்றத்தார் புடை சூழ மகிழ்ச்சியுடன் வாழும் வாய்ப்பு குடும்பத்தில் பசுக்களின் செல்வத்தால் பெற்ற பலன் போல் பொருளுடன் அமையும். செல்வம் பொருள் சேர்க்கிறாருன்னு விளங்கல. இல்ல, பொருட்களால என்ன பயன் விளையும், அதே பயணத்தை சுற்றத்துல இருந்தா உங்களுக்கு விளையுங்கிறார். உங்களுக்கு பொருட்செல்வம் இருக்கு, செய்க பொருளை அப்படின்னு சொன்னாரு. பொருட்செல்வத்தால உங்களுக்கு என்ன சொல்றாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பொருளால என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதலும் கிடைக்கும். சுற்றம்ங்கிறதுக்கே அவர் சூழல் தழுவுதல் தான் சொல்றாரு. சுற்றத்தார் சூழல்னா என்ன பண்ணணும், இதுக்கு மறுதலையா நான் சொல்றேன். நீங்க செல்வத்தை வச்சு பூட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றம் சுற்றாது. நம்ம அந்த செல்வத்து பயனே ஈதல்னு சொன்னாரு இல்லையா? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பயமேனே தப்பு நபலவே அப்படிங்கிறது புறநானூறு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல்னு நமக்கு திருக்குறள் சொல்லி, ஈத்து உவக்கும் இன்பம். அப்ப பொருள் பெற்றா என்ன பயன் உண்டோ அந்த பயன் சுற்றம் இருப்பதால இருக்கு அப்படின்னு ஒரு பொருள். சுற்றம் இருக்கணும்னா நீ கஞ்சனா இருந்தா உனக்கு சுற்றம் இருக்காதுங்கிறது இன்னொரு பொருளா நாங்க. ஆமா ஆமா, வாங்க வாங்க ரமேஷ், வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இங்க 2 விதமா கூட எடுத்துக்கலாம். ஒண்ணு பணம் இருக்கு நம்ம கிட்ட நிறைய. இந்த பணத்தை நம்ம என்ன பண்றோம்னா பலருக்கு உதவும் போது நம்மள நாடி வர்றவங்க பலர் இருப்பாங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதம், பணம் இருக்கு நிறைய, நான் எல்லாரையும் சும்மா இருக்கலாம் கூட்டு பணம் கொடுத்து என் கூட வச்சுட்டு வா, நாங்க போக மாதிரிலாம் கும்பல் வா அப்படின்ற அந்த ஒரு விதமும் இருக்குது. இப்படியே உறவை ஏற்படுத்திக்கிறாங்க, இயற்கையாகவும் உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா அதாவது இந்த 2 உறவுலயும் பாத்தீங்கன்னா அவன் துடுக்குறதுனா நின்றுவான்.
இந்த ரெண்டாவது உறவு இருக்குது, காசு கொடுக்கலன்னா வரமாட்டான். இல்ல முதல் சார், உறவு இது இருக்கு இல்லையா, வருவானுங்க ஒரு சார், அன்போடும் எப்பவாவது கிடைக்கான்னு வருவானுங்க சார். பணம் இருக்குன்னு வச்சுங்க, அது வருவானுங்க. ஏன் மொய்க்கல சார், ஏன் மொய்க்கிற மாதிரி மொய்க்கிட்டே இருப்பாங்க சார். எப்பவாவது நமக்கு அது கோட்டா வேற வச்சிருப்பாங்க. இது ஒரு கேஸ் இருக்கு. இன்னொரு கேஸ் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? காசு வச்சிருக்கவங்க கரெக்டா 10 பேரை கூட்டுன்னு தண்ணி அடிக்கிட்டு போவாங்க. ரெகுலரா போயிட்டு அவங்க கும்பல கூட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு. சோ இந்த கேஸும் இருக்குது. நிறைய பாக்கலாம், நிறைய இருக்காங்க. என்னென்ன பயன்னு சொல்லாம அந்த பயனையெல்லாம் நம்ம கண்ணுகளே விட்டுட்டாரு. செல்வம் இருந்தா உனக்கு என்னென்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் பூரா சுற்றத்தை தழுவினாலும் கிடைக்கும். அந்த பயன் இந்த பயன் அந்த பயன்னு சொல்லிக்கிட்டு வரல அவரு. நீ உன்னுடைய செல்வம் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவனுக்கு என்னென்ன பயன் கிடைக்குமோ, புகழ் கிடைக்கலாம், உதவி கிடைக்கலாம், அவனுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது முழுவதும் சுற்றத்தை தழுவுதனாலும் கிடைக்கும் அப்படிங்கறதான் அவர் சொல்ல வர்றார். ஆனா நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன சொன்னேன், சுற்றம் தழுவணும்னா நம்ம பெற்ற பொருளையும் கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். இயற்கையா அப்படித்தானே இருக்குது. ஆமா, அடுத்ததுதான் கொடுத்துறாரு. இப்ப அடுத்தது சொல்றாரு பாருங்க. நீங்க இப்ப வாசிங்க சார். 5 to 5 அடுத்த குறள். ஆமா, 5 to 5. கொடுத்தனம் இன்சொல்லும் ஆற்றில் அடுக்கியே சுற்றத்தார் சுற்றப்படும். கொடுத்தனம் இன்சொல்லும் ஆற்றில் அடுக்கியே சுற்றத்தார் சுற்றப்படும். மூவா சொல்றாரு, பொருள் கொடுத்தனும் இன்சொல் கூறுதலுமாகி இரண்டும் செய்ய வல்லவனால் ஒரு தொடர்ந்து பல சுற்றத்தால் சூழப்படுவான். 3 குறள் சொல்றாரு. இதுல 3 குறள் சார். முதல்ல பொருள் கொடுக்கணும்ட்டாரு. ரெண்டாவது பொருள் கொடுக்கணும், கூடவே உன்னோட வார்த்தையும் மகிழும்படி பேசணும்ட்டாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். 3வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, உன்னோட உணர்வுகளை மகிழ்ச்சியா காமிக்கணும்ன்றது அந்த எமோஷன்ஸ் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3 வரிசையா 3 1 by 1 ஆட் பண்ணிட்டு வர்றாரு. கொடுக்கணும், கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசி கொடுக்கணும், நல்ல சந்தோஷமா கொடுக்கணும். இல்ல நீங்க விருந்திலேயே சொல்றாரு, மகிழ் அந்த முகம் மலர்ந்து கொடுங்கிறாரு. குடுன்னு சொல்லிட்டாரு, இதுலயே முகம் மலர்ந்து கொடுக்கிறாரு. விருந்துல பேசுற போது சொல்றாரு, முகமலர்ந்து அகமகலர்ந்து கொடுக்கணுங்கிறாரு. அப்போ அது அந்த ஆட்டிடியூடு மத்த மகிழ்ச்சியோட கொடு அப்படிங்கிற ஆட்டிடியூட கொடுக்கிறாரு. கொடுத்தல் எப்படி இருக்கணும்னு அதை குவாலிஃபை பண்றாரு, வரையறை செய்யறார். இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால். அடுத்த குறள் கூட படிக்கலாம், படிங்க. ரமேஷ் படிக்கிறீங்களா? படிங்க. 526 ரமேஷ் படிங்க. அடுத்த குறள் படிங்க. பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில். பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில். ஒருவன் சிறந்த கொடையாளியாகவும் கோபமற்றவனாகவும் இருப்பானாயின் அவனை போல் சுற்றமுடையார் இவ்வுலகத்தில் இல்லை. முதல்ல இன்சொல சொல்லிட்டாரு, இப்ப வெகுளி சினம் கொண்டவனுக்கு சுற்றம் இருக்காதுங்கிற. சினம் கொண்டவன் எல்லாரு மேலையும் விழுவேன். அவன்கிட்ட எவன் ரொம்ப அந்த காசுக்காக அண்டி இருக்கவன் இருக்க முடியுமே வழிய அதுல கூட போடான்ட்டு போயிடுறான் இன்னைக்கு. அப்ப அந்த அந்த கோபம் எமோஷன்ஸ் சேர்க்கிறாரு. இந்த மாதிரி எமோஷன் வச்சிருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இன்சொல் சொன்னவரு அடுத்தது வெகுளி வேண்டாங்கிற. நீ பேசுவ, உன்னை பேச விட்டா பேசுவ, அடுத்தது நீ கூட கோபமும் படுவ அப்படின்றதுக்கு தான் அது அடுத்தது. அது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லிங்கிறார்ல, அது சினம் சேர்ந்தவன கொன்றும். அப்பட எப்படி சுற்ற நமக்கு வரப்போகுது? சான்ஸே கிடையாது. அதுல 2 பொருள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லியில யாருக்கு சினம் வந்துச்சோ அவனை கொன்னும்,
யாரு அவனை சேர்ந்தவங்களோ அவங்களையும் கொல்லும். அவங்களே கொன்னுடும். அப்போ எப்படி சுற்ற வர முடியும் அவனுக்கு? வரிசையா சொல்றாரு, எமோஷன்ஸ் தான் சேர்த்துக்கிட்டே போறாரு. அருமை. வாங்க வாங்க நாராயணன் சார், வணக்கம், வாங்க. சோ அப்ப அதான் இது பாத்தீங்கன்னா 3 குறள்ல வந்து அழகான ஒரு விஷயம். அதாவது நீ கூடு நல்ல வார்த்தை பேசி கொடு, சொல்லி கொடு, ஆனா வந்து சின்ன சின்ன மூஞ்ச வச்சுக்காத, சின்ன சின்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு திட்டி இன்னும் கொண்டுன்னு கொடுக்காத. சார் வணக்கம். உனக்கு சுற்றத்துக்கு வாங்க நாராயணன் சார். சுற்றத்தை யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காரு நாராயணமூர்த்தி சார். எத்தனாவது குறள் போகுது? 527 போகணும். அடுத்தது காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணா நீரார்க்கே உல. இதான் நிறைய தவணை பயன்படுத்துறேன். ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உல. காக்கை கரவா, என்ன கரவானா ஒழிக்காம, காக்கை கரவா மறைந்து வைக்காமல், காக்கை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு. இதுல ஒரு விஷயம் நான் கவனிக்கணும். இந்த காக்க சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. காக்கை வந்து 2000 வருஷம் ஆனாலும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அதுக்கு குணத்தை விடலைன்றது நமக்கு பாடம் இல்ல. எனக்கு இதுல கொஞ்சம் மாறுபாடு உண்டு. எப்படின்னா, இப்பவெல்லாம் நம்ம பார்க்கல காக்கையே. அந்த காலத்துல எங்க வீட்டுல ஓட்டு வீடு, அந்த அடுப்படியில அந்த ஓட்டு வீட்டுல ஓட்டு மேல இத சாதத்தை தூவி விட்டுருவாங்க. அப்படி அது மேல வைப்பாங்க, அல்லது அப்படி தள்ளி விடுவாங்க. காக்கை அடுத்த காக்கையே கொத்த விடாது, கத்தும், கரையும். ஆனா அது கரையிறது நீ வராதைன்னு சொல்றதுக்கு மாதிரிதான் எனக்கு தோணும். உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுதோ இல்ல? இல்ல 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 நான் பார்த்தேனே, நான் சொல்லி முடிச்சிடறேன் ஒரே ஒரு செகண்ட். அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஒரு காக்கா போய் குத்துனா, இன்னொரு காக்கா வலிய காக்காத ஒரு கருங்காக்கா இருக்கு, அது போய் டக்குனு கொத்தி அதை எடுக்கும். இது கரைஞ்சுக்கிட்டு அதுக்கு கரையிறது ஒரு இயல்பான குணம். அது கத்திக்கிட்டு தான் அதை பண்ணுது. அது காக்கா போய் அதை வேக வேகமா சண்டை போட்டுதான் எடுக்குது, நான் பார்த்திருக்கேன். அப்போ இந்த காக்கை கரவா கரைந்து உண்ணுங்கிறது நமக்கு தான் அது எல்லாரையும் கூப்பிட்டு உண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது கூப்பிடுறது இயல்பு. அது கொத்தி அடுத்த காக்கையை எடுக்க விடாது. நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்திருக்கேன். எனக்கு இந்த இது நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நான் கிட்ட 5 மணிக்கு நான் வந்து ஏதாச்சும் கொடுப்பேன். ஒரு 5 வருஷம் 5-6 வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்கிறேன். அது பகிர்ந்தாக எடுக்குது. நான் பேசுறது கேக்குதா? விட்டு விட்டு வருது. ஒரு சொல்லு நான் பேசுறது கேக்குதா? ஒரு சொல்லு விடுது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா காக்கைக்கு ஈவினிங்ல ஏதாச்சும் கொடுத்தேன் 5 மணிக்கு. இப்ப 20-30 காக்காங்க வரும். பிரேக் ஆகுதுல்ல. அப்ப நீங்க பேச யாராவது பேசுங்க. பிளெக்சிபிளா இல்ல, எதுவா இல்ல. இல்ல சார், என் வயசு காக்காக்கு சாப்பாடு நீங்க பேசுங்க. சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்னவோ காக்கை மேல அவங்களுக்கு அவ்வளவு அவங்களுக்கு காக்கை வந்தாலே தன்னுடைய அப்பா அம்மா வர்றாங்கன்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு. அது அவங்களுடைய அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு போடுற மாதிரிதான் போய் போடுறாங்க. அவ்வளவு எங்களுக்கு சாப்பாடை விற்கிறத விட காக்கைக்கு சாப்பாடு விற்கிறது தான் அவங்களுக்கு என் வயசுக்கு அவ்வளவு ஒரு பிரியம். அது என் வயசு போனாலே காக்கான்னு கத்திட்டு வந்துடும். அவ அன்பா பேசுவா. இப்ப ஒண்ணு இல்ல, இப்பயே வந்துட்டு அவசரப்படாத, இந்த 11 மணிக்கு தான் வருவேன், நீ இப்ப சும்மா மேல போயிட்டு வந்தாலே அவளுக்கு பார்த்தா காக்கையோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு இனிப்பு கொடுப்பா. ஒரு நாளைக்கு அது பிஸ்கட் போட்ட சாப்பிட மாட்டேங்குங்க, தயிர் சாதம் தான் கேட்குதுங்க. அவ்வளவு விரும்பி சாப்பிடுறா. அவள் இன்னமும் காக்கைக்கும் அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த காக்கை மேல அவ்வளவு பிரியம்.
அது காக்கா உருவத்துல அங்க அப்பாவும் அம்மாவும் இறந்த தங்கையும் வர்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை, சந்தோஷமா செய்யறாங்க. அதனாலும் இத வச்சு இப்போ ஒரு படம் பார்த்தேன். ஒரு ஒருத்தர் பெரியவர் இறந்துடுறாரு. அவருக்கு 2 பையங்களும் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் சேர்த்துக்கல அவரு. அந்த ஒரு பையனுடைய மகன் அதுல என்ன ஆகுதுன்னா, காக்கைக்கு 7ஆம் நாள் படைக்கிறாங்க. காக்கா அதை சாப்பிடல. அப்ப உங்க தாத்தா ஏத்துக்கல. தெலுங்கு படம் தமிழ்ல டப்பிங் பல்சம்மாவும் நம்ம பேரு. அது என்ன, அப்போ இப்ப உன்னை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகையெல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்ப மாப்பிள்ளை சொல்றாரு, அவரு இவ்வளவு நாளா சேர்த்துக்கலவங்க, அவர் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, நான் 11ஆம் நாள் படைக்கிறேன், அன்னைக்கு நான் 8 கிடாய் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிடாயெல்லாம் வெட்டி அவர் எல்லாம் வைக்கிறாரு. அன்னைக்கு அந்த காக்கா திங்கல. அப்ப எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்றாங்க, என்ன அப்படின்னு, இந்த குடும்பத்தை நாங்க தள்ளி வச்சிருவோம், 16ஆவது நாள் நம்ம படைப்போம், எல்லாரும் சேர்ந்து படைப்போங்கிறாங்க. அப்ப அந்த அந்த ஒருத்தருடைய மகன் சொன்னல, அவனுக்கு இன்னொருத்தர் பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னாரு, இந்த மக காண ஓடி முதல்ல போயிட்டால வீட்டை விட்டு, அவன் மகளை செஞ்சு வைக்கணும்னா அந்த கிழவனுக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாருமா சேர்ந்து பேசுறாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு இவனுக்கும் தோணுது, அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பையனுக்கு. எல்லாரும் இந்த மாதிரி முடிவு பட்டு 16ஆம் நாள் படைச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. காக்கா அதை சாப்பிட்டுருது. இந்த காக்காய வச்சு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குடும்ப பாசம் அழகா அதுல இந்த கிராமப்புறத்துல அழுகுறாங்க. ஒவ்வொரு மகனே பாலையா, அது குரூப் அதுங்குது. நீ உன் தம்பியெல்லாம் சேர்த்துக்க, உன் தங்கச்சியெல்லாம் சேர்த்துக்க. அவன் பாட தம்பி போய் கட்டி பிடிச்சுக்கிறான், தங்கச்சி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிறா, எல்லாரும் ஒன்னா இருங்க, கல்யாணத்தை செய்யுங்க அப்படிதான் அவன் பாடுறான். அந்த வந்த குரூப் அது மாதிரி எல்லாம் நம்ம பகுதிகள் இல்லைங்க, அங்கெல்லாம் இருக்கும் பொழுது தெலுங்கு பகுதிகள் எல்லாம், அல்லது இன்னைக்கு கிராமத்துல இப்படி பாடுவாங்களோ, ராத்திரி புறம் பாடுறாங்க கொள்றாங்க. அந்த மாதிரி அந்த நாள் பாட ஒவ்வொரு காக்காயா நிறைய காக்கா அன்னைக்கு சாப்பிடுதுன்னு நம்பிக்கிறான். இன்னொன்னு, காக்கை பாடினியார் அப்படின்னு புறநானூற்றுல ஒருத்தர் இருக்கார். அவருடைய பாடல் என்னன்னா, இவன் பிரிஞ்சு போயிட்டான், அதாவது தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், பிரிஞ்சு திரும்பி வந்தா தோழிக்கு நன்றி சொல்றான். ஏன்னா தோழிதான் அவளுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து, வந்துருவேன் கணவன், கார்காலம் போயிருச்சு, அதனால நீ ஒரு ஆற்றி இருத்தல்னு சொல்றது, நீ இதை பொறுத்துக்க, அவன் வந்துருவேன்னு சொல்லி வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான், தோழிக்கு நன்றி சொல்றான். அப்ப தோழி சொல்றா, எனக்கு நன்றி சொல்லாத, இந்த காக்காக்கு நன்றி சொல்லு. ஏன்னா காக்கா கரையுது, அப்படி கரையிற போது யாராவது விருந்து வருவார்கள், பிரிந்தவர்கள் வருவார்கள்ங்கிறது நம்ம நம்பிக்கை. அதை சொல்லித்தான் நான் இவளை தேற்றினேன். அதனால தொண்டியில விளைகிற எல்லா அரிசியையும், அதாவது நெல் அரிசியையும், தொண்டியில இருக்கிற மாடுகள் கொடுக்கிற எல்லா பாலையும் கொண்டு பொங்கல் பொங்கி 7 கலத்துல 7 ஒரு கிண்ணத்துல வச்சு இந்த காக்கைக்கு கொடு, காக்கையது பலியே அப்படின்னு அந்த சங்க பாடல் இருக்கு. இந்த காக்கை பாடினியார்னே அவருக்கு பேரு, அந்த புலவர் நெச்செல்லையார்னு பேரு. 2-3 நெச்செல்லையார் இருக்கிறதுனால இவருக்கு காக்கை பாடினி நெச்செல்லையார்னு பேரு. 13 பாடியிருக்கா சேரண பாடி. அது ரொம்ப ஒரு பெண்பால் புலவர், சிறந்த புலவர். அது இந்த காக்கை எதுக்கு பலியேங்கிறதோ, அது காக்கைக்கு குடுன்னு அர்த்தம். அப்ப காக்கைக்கே இவ்வளவு கொடுத்தா தோழிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? தோழி எனக்கு தானு கேட்கல, அவ சொல்றா காக்கைக்கு இவ்வளவு கொடு, எல்லாத்தையும் பால் பொங்கல் பொங்கி அதுக்கு படை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி இந்த காக்கை நம்ம தமிழரோட ரொம்ப நெருக்கமா வந்துட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, அதை மறைக்காம எல்லாருக்கும் கொடுத்தா சுற்றம் நம்மளோட நம்மளே வச்சுக்கிட்டோம்னா சுற்றம் வராதுங்கிறதான்.
இப்ப முதல்ல பொருள் கொடுக்க சொல்றாரு, அப்புறம் இன்சொல் கொடுக்க சொல்றாரு, அப்புறம் கோபப்படாதேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அது பல ஆக்கம் தரும், சுற்றத்தை தழுவுதல் ஆக்கம் தரும்னு சொல்றாரு. லண்டன்ல காக்கை என்ன வருது காக்கையை பத்தி இன்னொரு கருத்து ஜெகநாதன் சார், லண்டன்ல எப்படி சார் காக்கை எல்லாம் வருமா சார்? காக்கைக்கு படைக்கிறதெல்லாம் உண்டுங்களாங்கல்ல? காக்கைக்கு படைக்கிறது இல்ல, ஆனா காக்கையும் எல்லாம் மனம் மாறி தெரியும். அதாவது திருட்டு காக்காயும் கூட வந்துட்டு காட்டு இருக்கு இல்லையா, காக்கைக்கு படைக்கிறது உண்டுங்களாங்கல்லாம்? காக்கைக்கு படைக்கிறதா சிலோனாளுக்கு மாதிரி படைப்பாங்க அவங்க. அவன் அந்த நாட்டுக்காரன், அவனுக்கு வேற நம்பிக்கை இருக்கலாம். இல்ல நம்ம இனத்தவங்க கொஞ்சம் பேர் வைக்கிறதுதான், ஆனா காக்கை வருமோ தெரியல. வேற பறவை வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடும். அதோட இந்த பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஆகாரம் முன்ன எல்லோரும் முன்பாக அன்போடு ஓடிவாங்கன்னு சொல்லி. அப்ப ஜெனரலா பேசினா காக்கை அப்படித்தான் செய்யறதா இல்லையா? ஆனா இப்ப காக்கையிலேயே திருட்டு காக்கையே பார்க்கல. நான் கிராமங்கள்லயே காக்கைய பார்க்கல, ரொம்ப ரேரா தான் பாக்கிறேன். அமெரிக்கால எப்படி சார் இருக்கீங்க? அமெரிக்கால நீங்க பாக்குறீங்களா சார்? நீங்க இருக்கீங்களா? பார்க்கல. ஆனா பல பறவைகள், வேற பறவைகள் வருது. பறவைக்கு உணவிடுறதுக்கே எங்க சிஸ்டர்லா வீட்டு மாப்பிள்ளை வீட்டுல என்ன வச்சிருக்காங்க, சின்ன சின்ன பறவை வந்து ஒரு கூம்பு மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஃபீடு விற்கிறான். அந்த ஃபீடை வாங்கி அதுல ஃபில்லப் பண்ணிடுறாங்க. அது உட்கார்ந்துச்சுன்னா கீழே விழுகுது. ஆனா பெருசு இந்த அணில்லாம் மேல ஏறிச்சுன்னா அது மூடிக்கின்றது. அதுக்கு குறிப்பிட்ட வெயிட்டு தான் அந்த இது தாங்குது. அதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கான். கீழே பெரிய பெரிய அணிலா இருக்கு. அந்த அணில ஏறி போய் அந்த இதை தொட்டுச்சுன்னு வச்சுங்க, அது மூடிக்கின்றோம். பெரிய பறவையா இருந்தாலும் அது மூடிக்கின்றது. சின்ன சின்ன பறவைகள், அழகான பறவை இருக்கு. டெக்சாஸ் பேர்ட்ஸ் ஒரு புக்கு பார்த்தேன். சின்ன சின்ன பறவைகள், பச்சை எங்கிச்சை அந்த மாதிரி கலர், குருவி நம்ம சொல்றோம்ல, அதுல கொஞ்சம் கலர் சேர்த்து அங்க இருக்கு. அந்த பறவை மத்த உட்கார்ந்தாதான் அது தாங்குது. இவர் என்ன பண்றாரு, ஒரு 2 நாளைக்கு ஒரு தவணை அந்த ஃபீடை எடுத்து ஒரு நாக்காளி வச்சிருக்காங்க, அது மேல ஏறி அதுல ஃபில்லப் பண்ணி மூடி வச்சிடுறாங்க. இந்த பறவை வந்து சின்ன பறவை உட்கார்ற போது கீழே அந்த சின்ன ஓட்டை இருக்கு, அது வழியா கீழே விழுகுது. அது ஒரு ட்ரே மாதிரி ஒரு நிலை விழுகுது, ரவுண்ட் இருக்க ட்ரேல விழுகுது. இப்ப பெரியது வந்துச்சுன்னா அந்த ட்ரே மூடிக்கின்றது போய். ரொம்ப அப்புறம் கீழே சிந்துதுல, அது சிந்துதுல அத இந்த அணில் எல்லாம் கீழே தான் திக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் பழகிருச்சு. அந்த அணில் மேல ஏறினா நமக்கு கிடைக்காதுன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. நான் இதை வந்து பாத்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிடமாச்சு இதை பாத்துக்கிட்டு இருக்குது எனக்கு வேலை. அணில் வர்றது, பெரிய பறவை வர்றது, அது இங்கே இல்ல, ஆஸ்திரேலியா. அதாவது காக்கையை பத்தி நம்ம ஐயா அவர்கள் வினைத்துத்தான் அவர்கள் சொன்னார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னை பொறுத்த வரைக்கும் காக்கை என்றால் அன்பு. ஏன்னா குயில் இட்ட முட்டை என்று அதுக்கு தெரிந்த பின் அதை அடை காத்து அந்த குயில் பண்ணுது பாரு, அது போல ஒரு சிறந்த அன்பு உள்ள ஒரு பறவை பார்க்க முடியாது. ஆனா எனக்கு நீங்க காக்கை இந்த அளவுக்கு நீங்க பார்த்தாலும் நான் என்ன கேட்கிறேன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த காக்கை, ஒரு காக்கை இருக்குது, ஒரு காக்கை நம்ம மேல போனல தலையை கொத்துது. எப்படி அந்த குயில் வந்து அதுக்கு தெரியாம அந்த முட்டையை வச்சுட்டு போகுது? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது காக்கை வந்து கூட நம்ம மேல போனாலும் நம்ம தலையை கொத்துது, அந்த குயிலை வந்து போடுறது எப்படி முட்டை போடுறதுக்கு அலோவ் பண்ணுது? அதை பத்தி நீங்க எதனா தெரிஞ்சிருக்கீங்களா என்று கேட்க ஆவல். ஆனால் காக்கை என்றால் அன்புதான். ஏன்னா குயிலிட்ட முட்டை என்று தெரிந்த பின்பும் தான் அடை காத்து அதுக்கு ஒரு வாழ்வு தருவார். உண்மையிலே அது போல ஒரு சிறந்த பறவை கிடையாது. ஆனால் இது எப்படி இருக்கு, அந்த மாதிரி சாத்தியமா? நீங்க அந்த காக்கையை விளக்கணும். நல்லா இருக்கும். இது நல்ல கேள்வி. அது நம்மளாதான் உருவாக்கிக்கிட்டா, அது நடக்குதா இல்லையாங்கிறத யாரும் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி குயில் முட்டையை உள்ள வச்சு குயில் பறந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதான் நான் எங்கேயுமே பார்க்கல. நானும் நிறைய இதுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்ம தொன்மத்துல என்ன சொல்றோம், குயில் முட்டையே அது பறிக்குது, காப்பாத்துது. ஆனா அது யாரும் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல. தேடி பார்க்கலாம், ஒருவேளை குயில் முட்டை அதுல போய் இடுதா அப்படின்னு. அது பொதுவாதான ஒரு தகவல். இந்த மாதிரி எத்தனையோ தகவல் நான் சொல்றேனே, காக்கை அது கரைஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு அது பகிர்ந்துக்கிறதுக்காக கூப்பிடலைங்கிறது நான் பாக்குறது. அது உணவை சாப்பிடுது, கத்திக்கிட்டு சாப்பிடுது. அப்ப இன்னொரு காக்கா அந்த குரலை கேட்டு, அதுகளுக்கு தான் தெரியுமே எந்த உணவுக்கு எப்படி இணை சேர்றதுக்கு எப்படி கத்துது எப்படின்னா அதுக்கு தெரியும். அந்த இன்னொரு காக்காய்க்கு
அப்ப காக்காயெல்லாம் வந்து சண்டை போடுறதான் நான் பார்த்திருக்கேன். ஒண்ணு பகிர்ந்து நீ வச்சுக்கோ அப்படி ரெண்டும் ஒரே டயத்துல சாப்பிடல. ஒண்ணு எடுக்கிறத ஒரு சின்ன எலி தூண்டு எலி கிடைச்சிருச்சுன்னா ஒரு காக்கா பறக்குது, கத்திக்கிட்டே கொண்டு போகுது. கொண்டு போய் கீழே வைக்கவும் கத்துது. எல்லா காக்கையும் வந்து அந்த எலியை இழுக்கதான் பாக்குது. நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ இப்பதான் காக்கையை பார்க்க முடியல. அப்ப அது உணவு சாப்பிடுற போது கத்திக்கிட்டே சாப்பிடுது. அது பறந்து அல்லது இன்னொன்னு வராதைன்னு தடுக்குதே ஒழிய நீ இந்த எலியில இந்த பகுதியை நீ சாப்பிடு, நான் இந்த பகுதியை சாப்பிடல, அது பகிர்ந்து சாப்பிடலைங்கிறது என்னுடைய பார்வை. நடராஜ் தேடி பார்ப்பலாம். குயில் நீங்க சொல்றதை தேடி பார்ப்போம். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க இல்லையா, திருட்டு காக்கான்னு சொல்லி. அது கத்துறது மற்றவனை விரட்டுறதுக்கோ தெரியல. இல்ல, ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எலி ஒரு உணவு தனியா கிடைச்சிச்சுன்னா அது தனியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு காக்க கூட வந்து சண்டை போடுது, அது வேற விஷயம். நிறைய தானியங்கள் பரப்பி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கேன், தானியங்கள் பரப்பி வச்சிருக்காங்க, கொட்டி வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த காக்காங்க வந்ததுன்னா அது பாட்டுன்னு அது தேவையான எடுத்துட்டு போயிடுது. அதாவது நான் இன்னொரு நிகழ்ச்சியை கவனிச்சேன். காக்கா பார்க்கும்போது காக்கா வந்து காரியத்துல கண்டாரு. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விதையை தூவுறாருன்னும் போது என்ன பண்ணுது, காக்கா சாப்பிடுது. பக்கத்துல இருக்கிற அணில் வந்து சாப்பிடுது. அது என்ன பண்ணுது, அப்படியே கொத்திக்கே வந்து டக்குன்னு போய் கண்ணை கொத்த பாக்குது. அதனுடைய ஒரே இருந்தாலும் தன்னுடைய காரியத்துல கண்ணாகுது அந்த காக்கா. நான் பார்த்தேன். ஆனா அந்த அணில் அது கூட ஓடி இயற்கையோட அதிசயங்களை பார்த்தேன். அது ஓடி போய் ஒதுங்கிக்குது. அது தன்னுடைய காரியத்துல அது சாப்பிடுற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு கொத்து. அதே மாதிரி அதுதான் அது காக்காவுடைய. அதே மாதிரி ரமேஷ் கேட்ட கேள்விக்கு வந்து நான் தெரிஞ்சது வந்து குயில் வந்து முட்டையிடம் வந்து, அதாவது குயில் முட்டை விட்டு போனாலும் காக்கைக்கு தெரியாதான், குஞ்சு பறிச்ச பிறகுதான் இது நம்ம இனம் இல்லைன்னு தெரியுமா. அதான் குஞ்சு பறிச்சு வந்ததுன்னா தான் இது குயில் வந்ததுன்னா அப்பதான் தெரியுமா இது நம்ம இனம் இல்லை. அப்பதான் ஆனாலும் அது வந்து அது தேவையானது விஷயத்தை கொடுத்துரும். ஆராய்ச்சி பண்ணவங்களதான் கேட்கிறோம். அதுதான் அன்புன்னு சொன்னேன். அது தெரிஞ்சு கூட அது காப்பாத்தும். அது குயில் தெரிஞ்ச பிறகு கூட அதுக்கு அது பறக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்கும். அதான் காக்கை என்றால் அன்பு. ஆமா 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 ஆமா. அறிவுள்ள மிருகம், அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. அது அறிவுள்ள பறவை. காக்கை வந்து ரொம்ப அறிவுள்ள பறவை. அடுத்த குறள் ரொம்ப வித்தியாசமான குறள், படிங்க சார். ரமேஷ் சார் படிங்க. பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லோரையும் ஒரே தன்மையாக நோக்காது அவரவர் தகுதிக்கேற்ப நோக்குவானாயின் அச்சிறப்பு நோக்கி அவனை நெருங்கி வாழும் சுற்றத்தார் பலராவார். இது ஒரு வித்தியாசமான குறள். பொது நோக்கான். இப்ப பரிசு பெற எல்லா புலவர்களும் வர்றாங்க. அவனுக்கெல்லாம் இவனுக்கு 100 ரூபா அவனுக்கு 100 ரூபா வரிசையா 100 பவன் கொடுக்க கூடாதான். பொது நோக்க கூடாது, வரிசையா நோக்கின். அப்படின்னா அவனுடைய தகுதியை பார்த்து கொடுத்தால் அவனுடைய இதுல நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீங்க அசஸ்மெண்ட்னு வைக்கிறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் இதுன்னு வைக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரே இன்கிரிமெண்ட் தரல. எங்க காலத்துல LIC எல்லாம் ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மெகா காட்டி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஒருத்தருக்கு 8%, ஒருத்தருக்கு 3%, ஒருத்தர் 12% இங்கிலீஷ் கொடுக்குறான். பொது நோக்கல அது மாதிரி இருக்கு. இப்ப வள்ளுவன் சொன்னதுக்கு சரியா வருது. பொது நோக்கான் வரிசையா நோக்கின் தகுதி பார்த்து நீ கொடுன்னு சொல்றாங்க. இப்ப சுற்றத்தாறுலயும் அதுலயும் நம்ம இதை கொண்டு பொருத்தணும். ஏன்னா இங்க சொல்ல வர்றாரு, வேந்தனுக்கு எவன்லாம் சுற்றமாக இருப்பான் அவன் பொது நோக்கி எல்லாருக்கும் தானம் கொடுக்கறது மாதிரி கொடுக்க கூடாது, வரிசையா நோக்கு அந்த அவனுடைய தகுதி அதுகளை பார்த்து நீ கொடுங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கூட எல்லாருக்கும் வேதியர்னா எல்லா வேதியருக்கும் கொடுக்குறாங்க. நீங்க வரிசையா ஒரு வறியவன் ரொம்ப வறியவனா இருக்கான் அவனுக்கு கூடவும், நல்ல வசதியா இருக்கவனுக்கு குறைச்சும் கொடுக்கறது இல்லை.
அது மாதிரிதான் புலவர்கள். அப்ப புலவர் நீங்கிடுவான். அதாவது எனக்கும் அதே பவன் இந்த காசுதான், பரிசுதான், இன்னொருத்த தருமி மாதிரி உள்ளவனுக்கு ஒரே காசுதான்னா இந்த தகுதியானவன் அவன்கிட்ட இருக்க மாட்டான், நீங்கிடுவான். பொது நோக்கு நோக்காத அப்படிங்கிறார், வரிசையா நோக்குங்கிறார். இது ரொம்ப மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான குரலா நான் கருது. அவன் தான் சுற்றமா இருப்பான். அதாவது அந்த வரிசையா எவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம நிர்வாகி கத்துக்கணுங்கிறது. மேனேஜ்மெண்ட் டீம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா பொதுவா அந்த அறம் பாக்குறப்ப அது கொடுக்கறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறோன்றத பொறுத்து கொடுங்க அப்படின்றதுதான் சொல்றாரு. ஆமா, வரிசையாய் நோக்குதல். வெள்ளுக்கு இழைத்த நீராகாமல் அது பயன்படுமாறு கொடுன்னு சொல்றாரு. அப்படித்தானே ஐயா? வெள்ளுக்கு இழைத்த நீராகாமல் தகுதி அறிந்து கொடுங்க. கரெக்ட். அதாவது இப்ப இது மறுபடியும் அதே இதுதான் சொல்றேன். ஒரு 10 பேரு புலவர்கள் ஒரு அவையில இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு இதை கொடுக்காத. ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் இருக்க, இன்கிரிமெண்ட் எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துட்றாங்க. அது பொது நோக்குதல். ஆனா வரிசையா நோக்குதல் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவனுக்கு கூட கொடுக்குறாங்க. அப்பனாதான் அவன் இவரோட சுற்றமா இருப்பேன், இல்லாட்டி அவன் சுற்றத்தை விட்டு போயிடுவான். இங்க தழுவுதல், நல்ல ஒரு விவரம் தெரிஞ்சவன நம்மளோட கூட வச்சுக்கணும்னா அவனுக்கு கூடத்தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் நான் இவ்வளவுதான் கொடுப்பேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்ததே இந்த வரிசையாய் நோக்குதல் அப்படிங்கிறது தான். பொது நோக்காம வரிசையாய் நோக்கணும் அப்படிங்கிறது. நீங்க சொல்றது மாதிரி தராதர அறிந்து கொடுங்கள் அப்படிங்கிறதா சொல்றாரு. அப்போ உயர்வானவனை நம்மளோட வச்சுக்கலாம் இல்லையா? இல்லாட்டி எவன் அவனுக்கு கொடுக்குறானோ அவன்கிட்ட போயிடுவான் அவன். தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். தமராமி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமல் இருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேரும். அப்ப அந்த பொருந்தாம இருந்த காரணத்தை நம்ம நீக்கணும். ஒருத்தன் தமர்னா நம்மளோட சுற்றமா இருக்கான், நம்மகிட்ட வேலை பார்க்கிறான், அவன் என்ன பண்றான்? பிரிஞ்சிட்ட. தமராகி தன் துறந்தார், நம்மளை துறந்துட்டு வெளியில போயிட்டான். அவனை ஏன் நம்மளோட அமரலவே, நம்மளை விட்டு ஏன் எந்திரிச்சு போறான்னு காரணத்தை நம்ம பார்த்தோம்னா அவன் தன்னால நம்மகிட்ட வந்துருவேன். அதை நீக்கினார். நமக்கு கோவம் ரொம்ப இருந்துச்சு, அவனை திட்டான், அவன் எந்திரிச்சு போயிட்டான், நம்மளை விட்டு போயிட்டான். அப்போ நம்ம அந்த கோபத்தை குறைச்சு ஒரு அன்போட அவனை மறுபடியும் கூப்பிட்டு போன்ல பேசி, ஏமா போன, நான் என்னமோ அன்னைக்கு ஒரு மூடுல பேசிட்டு நீ வான்னு சொன்னா அவன் தன்னால வந்துருவாங்கிற. அப்படி சொல்றீங்களா சார்? வருவாங்க சார். அவன் ஏன் போனங்கிற காரணத்தை நீ பாரு முதல்ல. சுற்றமா இருந்தான், போயிட்டான். அந்த காரணம் ஏன் போனாங்கிற காரணத்தை நீ ஆராய்ந்து நீக்கினா அவன் தன்னால வந்துருவான் சொல்ற. நான் ஒரு காரணம் சொல்றேன் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். என் தம்பி, என் வயசுக்கு ஒரே தம்பி தான். அப்பா, அவனுடைய அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அவன் தங்கச்சி இல்ல. அவன் சொத்து 45 லட்சம் ரூபாய் இருக்கு. முதல் 15 லட்சத்தை விற்கிறாரு ஒரு இடம். பாதி பணம் என் வயசுக்கு வருது, செக் கொடுக்குறாங்க. பாதி பணம் வயசுக்கு வருது. அக்கா, அந்த செக்கை எனக்கு அப்படியே கொடுத்துரு அப்படின்னு சொன்னா என் வைஃப் அவனுக்கே செக் போட்டு கொடுத்துறான். முதல் 15 லட்சம் அவனுக்கு போயிடுது. அடுத்து 30 லட்சம் சொத்து வர்றான். இப்போ என் வயசு கொஞ்சம் முடிச்சுக்கிறான். முதல்ல எதை கேட்டா கொடுத்துட்டா, எனக்கு தெரியாது. அவருடைய அக்காவும் தம்பியாக்கி நான் விட்டேன். அடுத்த 30 லட்சம் சொத்துக்கு வர்றான். எல்லாத்தையும் எனக்கு தெரியாம ஏற்பாடு பண்ணிட்டு, நாளைக்கு வந்து பத்திரம் கையெழுத்து போடுக்கா, நான் வந்து கூட்டு போறேன்றான். அப்பதான் பசங்க கேட்கறாங்க, என்னமா நீ போட்டு கொடுப்பா, அப்பாவுக்கு சொல்லாம கூட கையெழுத்து போட்டுருக்கேன், உனக்கு தானே பங்கு இருக்கு,
அப்படின்னு கேட்கிறேன். அவ என்னோட வயசு தம்பி எனக்கு எதனா பங்கு இருக்குன்னு சொல்றாங்களே என்னப்பான்னா, உனக்கு என்னத்துக்கு பங்கு, அது உனக்கு என்ன பங்கு இருக்கு? அப்பா வாங்கினது இடம் அப்பா, நீ என்ன அதுக்காக செஞ்சு? நான் தான் அப்பாவுக்கு கொடுத்தேன், அதனால அவர் அதனுடைய சொத்து 45 லட்சம், உனக்கு அது எப்படி பங்கு வரும் அப்படின்னு கேட்டான். அப்போ அப்பாவுக்கு நீ என்ன செஞ்சேன்னு அவன் கேட்க, இப்போ என்ன கேட்க, நீ மரியாதை கேட்டு போறதா போடு, இல்லைன்னா உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னா. அந்த 30 லட்சம் சொத்து அப்படியே கிடக்குது. இன்னைக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க அந்த போன்ல கடகடன் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்க, நீ உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு அந்த உறவே உனக்கு பங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போனவன மறுபடியும் நான் எப்படி கூப்பிடுறது? என் வயசுக்கே மனசு இல்லாம இருந்தப்போ நான் எப்படி கூப்பிடுறது? அவன் வருவானா, எதுக்காக கலந்துக்குவானா நான் எதிர்பார்க்கிறேன். என் மனம் எதிர்பார்க்குது என் வயசுக்காக. பட் என் வயசுக்கு இன்னும் மனசு வரல. அவளுக்கு அவ்வளவு பிரியமா இருந்த தம்பி வரல. இது எப்படி சார் அது எடுத்துக்கிறது? இந்த குரல் எதுனா உதவுமா சொல்லுங்க சார். இல்ல காரணம் என்ன இதுல? காரணம் என்ன? எனக்குதான் சொத்து பங்கு, உனக்கு ஒண்ணு இல்ல சொத்து. அப்ப நம்ம நல்லா இருக்கோம், அவர் சுமாரா இருக்காரு, தொலைகிறாருன்னு விட்டு கொடுத்தா அவன் தன்னால வருவேன் அப்படின்னு நம்ம திருக்குறள் சொல்லு. அப்படி இல்லாட்டி நீ எனக்கு 3ல நீ 2 பங்கு நீ வச்சுக்க, எனக்கு 1 பங்காச்சும் கொடு. இது அளவலாவுதல் அப்படின்னு இங்க சொல்றாருல, முதல் 3வது குறள்ல சொல்றாரு. இது கலந்துதான் பேசணும். யாராவது ஒருத்தர் அத கலந்து, இதுக்கு பொது மனிதர்களா இருக்கவங்க, உங்க அக்கா கவலைப்படுதப்பா, அவளும் பிறந்தவ தானே, அவளுக்கு 1/3 கொடு, நீ 2/3 வச்சுக்க, இப்பதான் வேல்யூலாம் ஏறிடுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் பொதுவா இருக்கவர், உங்களுக்கு ஒரு 2 குடும்பத்துக்கு ஒரு பொதுவா இருக்கவர் யாராவது ஓரளவு மத்தியஸ்தம் பண்ணா அந்த காரணம் நீங்கிருச்சு. அவன் நீங்கின காரணம் பணம் இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் பொதுவா உனக்கு அதுல ஏதாவது இருக்க நன்மை விளையணும், ஒருத்தருக்கும் விளையாம கிடக்க, அது எங்கேயாவது போயிடும். அம்மாவும் அக்காவும் பிறந்தது தானே, அதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு பேசுனா அக்காவும் சரி நமக்கு 1/3 வருது போயிட்டு போகுதுன்னு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான் பல இடங்களில நமக்கு, இது இன்றைக்கு நேத்து இல்ல, மகாபாரதத்துல இருந்து இதுதான் கதை. எனக்கு ஒரு சின்ன இது, அதாவது இந்த வாலிபதத்துல அது வரைக்கும் அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டு குத்து நடக்குது. ஆனா சாகும் போது வாலி என்ன சொல்றான்னா, ராமா நான் என்ன மாதிரி என் தம்பியும் சாவச்சிடாத, அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குது, அவனை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீ அவனை சாவடிச்சு என்ன கொன்ன மாதிரி மார்பிள் அம்பு வச்சு அவனை சாவடிச்சிடாத, அவனை காப்பாத்துன்னு சொல்றான் பாத்தீங்களா? இதுக்கு இந்த திருக்குறள் பொருந்துமா? ஏன்னா அவ்வளவு சண்டை போட்டவன் கடைசி காலத்துல தம்பிக்கு அறிவுரை சொல்றான், தம்பி என் தம்பி எதுவும் பண்ணிடாத, அது இந்த குறள் பொருந்துமா யாருன்னு கேட்கிறேன். கரெக்டா வரும். அதாவது இது காரணத்தை சொல்றாரு. ஒருத்தன் நம்மளை விட்டு நீங்கினா அது விலகி இருச்சுன்னா, இப்ப இதுல இவனே சாக போறான், அப்ப இவனுக்கு பகைமை பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நீ பொருத்தி அப்படின்னு அங்கதனை அவர் கையில பிடிச்சு கொடுக்கிறார். இப்ப சுற்றம் தழால் தான் அவரு சுற்றத்தை அவர் தழுவுறாரு. யாரு? முதல் சுற்றம் மகே, நீ இவனை பொருத்தி, இவன் உன் அடைக்கலம்னு கொடுத்துட்டாரு அங்கதன். அதுக்கு அப்புறம் அடுத்த யோசிக்கிற போது இப்ப இவருக்கு சாக போறாரு, இவருக்கு இருந்த அந்த ஆசை எல்லாமே போயிருச்சு, ஆணவம் எல்லாம் போயிருச்சு. அப்போ அந்த காரணம் நீங்கிருச்சு. இவங்களுக்குள்ள என்ன காரணம்? சண்டைக்கு காரணம் அவனுக்கு ஆணவம் தான், நம்மளை மதிக்காம இருந்துட்டானே அப்படிங்கறதுதான். ஏன்னா நான் வந்துருவேன், நான் அரசன் ஆவேன், அதுக்கு காத்துக்கிட்டு இருக்காம இவங்களே அந்த துவாரத்தை மூடிவிட்டு இவனுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறான். இப்ப இறக்க போறான், இவனுக்கு இப்ப அரசாட்சி எதுவுமே அவனுக்கு காரணம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது ஒண்ணுதான். சரி, அவன் நம்ம ரத்தம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம், முதல்ல ஆரம்பிக்கிறப்பதே நாங்க சொன்னோம், பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். அப்ப அவன் நல்லா இருக்கணுங்கிற போது அவனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இருக்கு, அவனை பொறுத்துக்கன்னா அவன் அடுத்தாப்புல சொல்றான். இது மனித இயல்பு. இறக்குற போது கொள்ற போது எல்லாத்தையும் நீங்கிறோம்ல,
நம்மகிட்ட காரணங்கள் அப்புறம் அந்த சாகுற போதும் காரணம் பாராட்டுறவே ரொம்ப குறைச்சல். செத்தும் கெடுத்தான் சீதா கேதியா என்ன சொல்லுவாங்க, கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான். அடுத்த குரல் என்ன போயிடலாமா? ஆமா, நான் பேசுறது கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கேக்குதுல்ல? கேக்குதுல்ல? மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். சரி வாங்க. படிக்க நீங்க பேசுங்க. 530 பாடி பேசிருங்க. வாசிங்க. ரமேஷ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இடைத்திரிந்து எண்ணிக்கொள்ளல். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இடைத்திரிந்து எண்ணிக்கொள்ளல் அப்படின்னா, தன்னிடம் இருந்து பிரிந்து சென்று மீண்டும் திரும்பி வந்தவனை அரசன் அவனுக்கு வேண்டியதை கொடுத்து பின்னர் ஆராய்ந்து தன்னுடன் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். நல்ல அருமையா என்ன ஆராய்ச்சி எண்ணி செயல்ங்கிறார். அதாவது அவன் நம்மளை விட்டு நீங்கிட்டான், என்ன காரணம்னு தெரியல, போயிட்டான். அதுக்கப்புறம் நம்மளோட சேரணும்னு வர்றான். அவன் என்ன காரணத்துக்காக நம்மளோட சேரணும் அப்படின்னு எண்ணி பார்க்கிறது ஒண்ணு, எண்ணிச்செயல். ரெண்டாவது இழைத்திருந்து, பகைவனுக்கு பகைவன் நண்பன் மாதிரிலாம் இப்ப அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, இதெல்லாம் டைலாக். இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க, சேரணும்னா சேர்ந்துருவாங்க. ஸ்டேஞ்ச் பெட் ஃபெலோஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இவர் சொல்லல, வேந்தனுக்கு ஒரு குணம் சொல்றாரு. இழைத்திருந்து அவன் வருவானான்னு காத்துக்கிட்டு இருந்து அவன் வந்தான்னா அவனை சேர்த்துக்கலாமான்னு ஆராய்ந்து அவனை சேர்த்துக்கிறது வேந்தனுக்கு நல்லதுங்கிறார். இதுல யாரையும் விட முடியாதுங்கிறதான் இங்க. சுற்றம் ஆக்கம் தரும், சுத்தத்தை தழுவுதல் ஆக்கம் தரும். ஏதோ காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டான், அவன் திரும்பி நம்மகிட்ட வர்ற போது அவன் எதுக்காக வர்றான்னு எண்ணி அவன் வரணும்னு காத்துக்கிட்டது. வரணுங்கிறத நம்ம விரும்பணும், அத இழைத்து இருக்காட்டி நம்ம அதை சேர்க்க மாட்டான். அவன் வரணுங்கிற ஆசை இருக்கிற நம்ம அவன் வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஐயோ போயிட்டானேன்னு இருக்கு. ஆனாலும் பொருளை விடவும் முடியல. சரி, நமக்கு வர வேண்டிய உரிமை வல்லையேன்னு இருக்கு. அப்ப கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்து, இழைத்திருந்துன்னா காத்துக்கிட்டு இருந்துன்னு சேர்க்கலாம் சொல்லி ஆராய்ஞ்சு அதை சேர்த்துக்கணுங்கிறாங்க. இங்க உறவுகளுக்கு ஆராய்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இப்போ நிறைய இடங்கள்ல இப்ப 60, 80 எல்லாம் நம்ம பகுதியில பண்ணிக்கிறோம். 60 வருஷம் அந்த லேடிக்கு ஆகிற போது, 80 வருஷம் அந்த லேடிக்கு ஆகிற போது இந்த அண்ணன் தம்பி எல்லாம் இல்லாம போயிடுறாங்க. அப்ப தாய் விட்டு சீரு கொண்டாடணும். என்ன பண்றாங்க, எவனாவது ஒரு பங்காளி அவங்கிட்ட இது என்ன பண்றாங்க, அந்த புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்து, நம்மளே இவர் கணவரே வாங்கி கொடுத்து அவனை கொண்டாட சொல்றாரு. ஏன்னா மனைவிக்கு தாய் விட்டு சீர் வரணும் அப்படிங்கிறது இப்ப இவருக்கு அன்பு மிகுந்துருச்சு. அதெல்லாம் நமக்கு இயல்பா நடக்குது. ஏன்னா வயது ஆக ஆக அந்த தாய் விட்டு உறவுகள்லாம், தாய் போயிடுச்சு தந்தை போயாச்சு, எவனாவது அண்ணன் தம்பி இருக்கவே வர்றான், இல்லாட்டி வரல. அப்ப வராத போது இப்ப நான் எங்க பகுதியில நான் நிறைய பாக்குறேன், இவர் நல்ல நிலைமையில இருக்காரு. அப்ப அவர் 60 செஞ்சுக்க முடியும், 80 செஞ்சுக்க முடியும். கோயில்ல செஞ்சால் கூட ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடலாம். அப்ப என்ன பண்றாரு, புடவை இந்த திருமாங்கல்யம் எல்லாம் செஞ்சு இவரே செஞ்சு அவங்க பங்காளியில எவனாவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ கொண்டா அப்படின்னு கொண்டாட சொல்லி அங்கே நடக்குது. இந்த மாதிரி உறவுகள், சுற்றம்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அது அதாவது சுற்றம் ஏன் நம்மளை சுற்றுது, அடுக்கிய சுற்றம்ங்கிறாரு. அது கொடுத்தலால வரும், இன்சொல்லால வரும், கோபம் இல்லாட்டி வருங்கிறார். அப்படி சுற்றம் நமக்கு அமைந்தால், ஈன்னு முதல்ல சொல்லிட்டாரு, அமைந்தால் தான் அது. அமைந்தால் ஆக்கம் பலவும் தரும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சானுங்கிறாங்க. மச்சான் என்ன மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணுங்கிறாங்க. இப்ப நம்ம இதுல சுற்றத்தை ரொம்ப போற்றி இருக்க. அப்ப சுற்ற இப்ப முத்து குடிக்கிற போது அவன் கையில இதை கொடுப்பாங்களாம், அந்த
இந்த கையரை புடிச்சுக்கிறது, இவன் உள்ள போய் முத்து மச்சாங்கையில தான் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. மச்சாங்கையில தான் கொடுப்பாங்க. அதுல ஒரு உளவியல் காரணமும் இருக்கு. இவன் போயிட்டான்னா குடும்பத்தை தாங்கணும், இவன் அவங்களோட சகோதரியுடைய குடும்பத்தை தாங்கணும். அவன் நல்லா இருந்தானா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மச்சான் உறவு எல்லாம் ரொம்ப. அதனாலயே அவன் விடமாட்டான், பக்கமா பிடிச்சிக்குவான்றது. அதனாலயே அவன் விடமாட்டான், ரொம்ப பக்கமா பிடிச்சிக்குவான்றதுதான். அதாவது இங்க நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியத, வள்ளுவர் வந்து சுற்றம் தழான்னு போட்டு அவருடைய நிலைகளை ஆராய்ந்து பண்ணாரு. ஆனால் ஔவையார் பாருங்க, அற்ற குலத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவு அல்ல, கொட்டிய குலத்தில் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவுன்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையால சொல்லிட்டார். அதாவது அது மட்டுமல்ல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதாவது ஒரு வரியில ஔவையார் ஒரு வரியில சொன்னது, திருவள்ளுவர் வந்து 2 வரி. அதாவது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகம், என் என்ப என எழுத்தென்ப இவரிடம் கண் என்ப வாழும் உயிர்க்கு எப்படின்னு சொல்லும்போது, இந்த பெண்பார் புலவர் ஔவையார் வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும்போது, அதை வந்து இவர் பகுப்பாய்ந்து சொன்னார் வள்ளுவர். அவங்க தன்னுடைய இதுக்கு ஏத்த மாதிரி சுற்றம்னா எப்படி இருக்கணும், ஒட்டி உறவார் உறவுன்னு சொன்னாங்க பாருங்களேன். அது பத்தின இப்ப நினைக்கும்போது நமக்கு தமிழ்ல வந்து தமிழுக்கான இலக்கணம் சொல்றாங்களுடைய இலக்கணம் பார்த்தா நமக்கு பூரிப்படைவதோட தமிழ் அறநெறிகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்னும் போது அந்த மாதிரியான சொல்லும்போது தமிழுக்கே உள்ள பெருமையை பறைசாற்றும் இந்த திருக்குறளையும் இந்த ஆத்திச்சூடியும் நம்ம இன்றைய கால சமூகத்துக்கு கொண்டு சேர்த்தால், அதாவது அந்த காலத்துலலாம் நாங்க படிக்கும்போது, நான் படித்தது ஒரு டான் போஸ்கோ செயின்ட் கேப்ரியல் சொல்லி ஒரு கிறித்துவ பள்ளி. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 6வது படிக்கும்போது மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு கேட்டிசம் அப்படின்னு ஒரு பிரிவு அவங்க போயிடுவாங்க, எங்களுக்கு மாரல் சயின்ஸ். அந்த மாரல் சயின்ஸ்ல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். காலையில் எங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, அந்த தாயை பத்தின சிறப்பு, அந்த தாயினா என்ன பண்றாங்க கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து அதனுடைய பற்றுதல் உருவாகி நம்ம அதுக்கான உண்மையிலே நான் மாறுவதற்கான காரணங்கள் அதுல இருந்தது. அந்த மாரல்ஸ் அந்த மாதிரி வகுப்புகள் இப்போ இல்லை. அதனால்தான் மாணவர்கள் இப்போது வந்து நீ சொல்ற மாதிரி அந்த என்ன சொல்றது, அந்த தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த மாரல் சயின்ஸ் என்ற ஒரு அந்த மாரலைத்தான், அந்த ஒரு நரநெறியைத்தான் திருவள்ளுவரும் சரி ஔவையாரும் சரி சொல்லியிருக்கிறார்கள். அது சேருவதற்காக இது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த திருக்குறள் இப்படியாவது மக்களை போய் சேரட்டும். நம்ம இந்த மாதிரி பகுப்பாய்ந்து பேசும்போது பல பல வகையான பல பரிணாமங்கள் பலருடைய கருத்துக்கள் சொல்லும் போது அது போய் சேர்ந்து, அதுதான் வள்ளுவர் சொன்னார் பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த திருக்குறள் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஐயா அவர்கள் நம்ம வினய்தித்தான் அவர்கள் சொன்னது நிறைய அன்புள்ள நல்ல பயனுள்ள தகவல்களா இருந்தது. மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. சுற்றம்ங்கிற சொல்லே அழகான சொல்லு. சுற்றம்னு வச்சிருக்கானே உறவுக்கு, அது சுத்தி இருக்கணும். சுற்றம் அப்படியே அணைச்சு தழால், அந்த வார்த்தையும் தழுவுதல், சுற்றத்தை தழுவணுங்கிறாங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சிவகுமார் சார், நடராஜர் சார், சொல்லுங்க சார். ஆமா, 2 பேரும் பேசுங்க. யாரு சொல்றீங்க? இல்ல உங்க மைக் கேக்குமா சார்? மைக் அன்மியூட் பண்ணுங்க. சார் ரொம்ப அருமையா முடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப எக்ஸலண்டா நீங்க பினிஷ் பண்ணீங்க. அதே போல ரமேஷ் ஐயாவும் ரொம்ப ஔவையாரை கொண்டு வந்து இணைச்சி எல்லாம் பிரமாதம் சொல்லிருக்கீங்க. நல்ல நல்ல குரல். ஆனா எனக்கு நிகழ்ச்சி இந்த சுற்றத்தை போற்றணுன்றது சென்னையில இருந்து என்னால அது சுற்றங்களை என்னால பிராக்டிக்கலா நான் வரேன் சார், பிராக்டிக்கலா என்னால பேசுறேன். சுற்றங்கள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சுற்றங்களால எனக்கு ஒன்றும் தொந்தரவுகள் அதிகமாகி சங்கடங்கள் அதிகமானதான் நான் பர்சனலா சொல்றேன். குரலுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை. சுற்றங்களால பல சிக்கல்கள் பல அவமானங்கள் எல்லாம் பண்ணி, சுற்றங்கள் இல்லாத போதுதான் நண்பர்கள் மூலமாகவும் தான் நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்த சுற்றத்தான் எல்லாம் வளர்ந்துருக்குமே தவிர உண்மையான சுற்றங்களால் நம்ம வளர்ந்தது எனக்கு ஒண்ணு பெருசா இல்லை. அவங்களால எனக்கு தொந்தரவுகளும் அவமானங்களும் சங்கடங்களும் தான் ஏற்படுத்துது. சுற்றங்களை நான் விலகி இருக்கிறேன். சுற்றங்கள் நான் 9 பேர் கொண்ட குடும்பம்.
என் தாத்தாக்கு இன்னும் அவங்கள அவ்வளவு சுற்றங்கள் இருந்தோம். சுற்றங்கள் மீது எனக்கு ஏதோ ஒரு பற்று இல்லாமல் இருக்கு. அது காரணம் ஏதோ இருந்திருக்கலாம், சொத்து இருந்திருக்கலாம், சொத்து பிரச்சனை. சார் பெரும்பாலும் சுற்றங்கள் மீது பிரச்சனை வர்றது சொத்துலதான் சார் வருது பெரும்பாலும். ஒரு நல்ல அந்த பொறாமை இருக்கு பாருங்க, அந்த ஆமை பொல்லாத ஆமை. அப்படியே வயிறு எரிஞ்சிருது, நம்ம ஆள் இப்படி இருக்கானேன்னு, நம்ம ஆள் இப்படி இருக்கானேன்னு இருக்கணும். எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்னுடைய வேலை பார்த்தவரு, அவருக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. அவரை ஒரு பெரிய உதவி இதுக்கு இது நண்பரை என்னன்னு சொன்னா வச்சுக்கிறேன், வந்துருச்சு. அப்ப இவரு போய் இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னாரு, அவரே மேனேஜரா போட்டாங்க, இவருக்கு மேலதிகாரியா. அப்ப இவரு போய் அந்த நண்பர்கிட்ட கேட்டாரு, இவனை போட்டாங்களே, இவனுங்களை என்ன தெரியும், இவங்கிட்ட கீழே வேலை பார்க்கணுமேன்னு அவர் போய் அழுத்துக்கிட்டார். அப்ப அந்த நண்பர் சொன்னாரு, இவன் வராட்டி எவனாவது ஒருத்தன் வருவேன், தமிழ் கூட பேசாத ஒரு ஹிந்தி அதிகாரி இங்க வந்து நிப்பேன், நம்ம இவனுக்கு நம்மளை பத்தி தெரியும், நம்ம சிறந்தவர்கள், அவனை விட திறமைசாலிங்கிறது இவனுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் ஒழுங்கா வச்சு நம்மகிட்ட நடந்துக்குவேன், எவனோ ஒருத்தன் வர்றதுக்கு இவன் வந்தது நல்லதுதானேன்னு அவர் சொன்னார். அதை நான் மறக்கவே இல்லை அந்த காலத்துல. அது மாதிரி சுற்றம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்காம, ஐயோ இவனுக்கு வந்துருச்சேன்னு வகுத்தறிகிறவங்க ரொம்ப இருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் மனித குலம். அதாவது உறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய காம்ப்ளெக்ஸ். எதனால அந்த இது இருக்குங்கிறத விட்டு கொடுக்கறவங்களா அல்லது இல்லையா, அது பொறுத்துக்கிறவங்களா, இது பாசம் பெருசா சொத்து பெருசா, பல விஷயம் இருக்கு. நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சொத்துன்னு வர்ற போது யாரும் விடுறதுக்கு அங்க இது வரல, மனசுல வரல. உறவுன்றது சாதாரண விஷயம், உறவுன்றது சாதாரண விஷயமா இருந்தா இவர் 10 குரல் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எழுதி இருக்க மாட்டாங்க. நடராஜ் சார் எதை பேச வராங்க? இந்த பிரிந்தவர்கள் சேர்றது ரொம்ப நல்லதுதான், ஆனா அவங்க சேர்றதுக்கு ஏன் வந்து சேர்றாங்கன்னு நன்கு ஆராய்ந்து காரணம். அது வந்து இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லணும். அதாவது வேறொரு இதுல நான் கேட்டேன், when the student is ready the teacher arrives ன்னு. ரெடின்னு சொல்லிக்கல, நான் அதாவது ஒரு தப்பு பண்ணினா என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தான் கூட டீச்சர் இல்லையா, வெளியில இருந்து டீச்சர் வர தேவையில்லை. அதே மாதிரி இந்த பிரிஞ்சு போறவங்க அதிகமா போறவங்கள்ல தான் ப்ராப்ளம் இருக்கும். மற்றவங்க வந்து என்ன செய்யறது, அவன் பிரிஞ்சு போயிட்டா எடுத்துக்கொண்டு வரையல அது இல்லையா. அப்ப அவன் திரும்பி வாரதுக்கு காரணம் என்னன்னு போட்டிருக்கிறாரு போட இல்லை, நான் அதை நன்கு ஆராயணும்னு சொல்றாரு இல்லையா. அங்கதான் பிரச்சனை, ஆராயம் தேக்கில தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது உடஞ்சது ஒட்டுறது ரொம்ப கஷ்டம்தான், அதாவது கோணலா ஒட்டிக்கும், அதே மாதிரி வந்து அதாவது என்ன சொல்றாரு புச்சான் சித்தி ஒரு இதுல எழுதுறாரு, பொட்டலம் கட்டுறாருல, பொட்டலம் கட்டுற போது ஒரு இடத்துல நூல் அருந்துருச்சுன்னா அந்த இடத்த மறுபடி முடிச்சு போட்டு கட்டக்கூடாதான். அவருடைய இதுல சொல்றாரு, அது அந்த இடம் எப்படியே லீக்கு தானா, அது லிங்க். அதனால அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிட்டு புது நூலை எடுத்து கட்டுங்கன்னு அவர் எழுதுறாரு. அது மாதிரி இந்த உறவுகள் உடைகிற போது அது எவ்வளவு இருக்கத்தானே செய்ய. எவ்வளவு அருமையான உதாரணம் சார். இல்ல நல்ல உதாரணம், நல்ல உதாரணம், அருமை அருமை. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவர் ஜவுளி கடை அதிபரு, அந்த பொட்டலம் கட்டுறது கரெக்டா சொல்றாரு. பேக்கேஜிங் இல்ல நல்ல உதாரணம். அதாவது அந்த காலத்துல எந்த உதாரணத்தை காமிச்சா அவங்களுக்கு சூட் ஆகும், ஏன்னா பொட்டலம் கட்டிதான் எல்லாத்தையும் வாங்குவோம் நம்ம. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நல்ல அந்தந்த காலகட்டத்துல வந்து அதுதான் பயன்படுத்தணுன்ற மாதிரி கரெக்டா பயன்படுத்திட்டேன்.
அருமை. நல்ல டிஸ்கஷன் தான். ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் இறைச்சல்லாம் வந்து இது பார்க்கலாம். சப்போஸ் ரெக்கார்டிங் ரொம்ப பேடா இருந்தா நம்ம இன்னொரு முறை கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் நான் இது. என்னுடைய இன்டர்நெட் வந்து சரியா அந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதாவது இல்ல சார் ஒரு பேட்சஸ் நல்லா இருக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட இன்டர்நெட் தான் பிரச்சனை. அதனால எல்லாருக்கும் இன்டர்நெட் கரெக்டா தான் இருந்தது. ரெக்கார்ட் ப்ராப்பரா தான் ஆயிருக்கும். சப்போஸ் ஆகல அப்படின்னா எதனா நம்ம பார்க்கலாம். நான் எப்படி இருக்குதோ அது எடிட் பண்ண முடிஞ்சா எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அருமை. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வினோத் சார், நீங்க ஆக்சுவலா உங்களை தான் கோஹோஸ்டா போட்டிருக்கேன். நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உள்ள எல்லாரும் ஓல்ட் டிஸ்கனெக்ஷன் ஆகும். ஓ, நான் லீவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டா கரெக்ட் ஆயிடுமா? நீங்க லீவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கனெக்ட் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிடும். லைவ் ரெக்கார்டிங் எல்லாமே கனெக்ட் ஆயிடும். ஏன்னா நான் எதுல இல்ல உங்களை போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. விடைபெறும். அருமை. மண்டே திங்கட்கிழமை பார்க்கலாம். ஓகே ரமேஷ், பார்க்கலாம். வணக்கம் சார். சிவகுமார் சார்,